வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீல்ட் அசிஸ்டண்ட் அதாவது கள உதவியாளர் அந்த ஜாப்க்கு வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. ஸோ அதோடைய சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்தராக உங்களுக்கு அடுத்தடுத்து சிலபஸ் டாபிக் வைஸாக உங்களுக்கு கிளாஸஸும் வரும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நம்ம ஒரு வீடியோ கிளாஸஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தி பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் வார்னிங் சைன் இன் பேசிக் கேட்டகரி இஸ், அதாவது எச்சரிக்கை குறியீட்டின் பின்புலத்துடைய வர்ணம் என்ன கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கலர்? மஞ்சள், எல்லோ. ஆப்ஷன் ஏ. எச்சரிக்கை குறியீட்டின் பின்புலத்தின் வர்ணம் வந்து மஞ்சள். செகண்ட் கொஷின் பாருங்கள். ரெஸ்பிராட்டரி டைப் PPE இஸ் யூஸ்டு டு, சுவாசித்தலுக்குரிய PPE ஆனது டேஸ் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுவாசித்தலுக்குரிய PPE ஆனது டேஸ் பயன்படுகிறது. ஆப்ஷன் டி. தி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம் டியூ டு இன்ஹாலேஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஏர், அதாவது அசுத்தமுள்ள காற்றை சுவாசிப்பதால் ஏற்படும் துன்பத்திலிருந்து பாதுகாக்க நம்ம இந்த சுவாசித்தலுக்குரிய PPE யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் பாருங்கள். தி ஃபஸ்ட் எய்ட் டு பி கிவன் டு ஸ்டாப் தி ப்ளீடிங் ஆஃப் தி விக்டம் இஸ் டு, அதாவது பாதிக்கப்பட்டவருடைய காயத்தில் இரத்த கசிவை நிறுத்த கொடுக்கப்பட வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்னு கேட்டுக்கோம். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு காயம் ஏற்படுது, பாதிக்கப்பட்டார் அப்படின்னா அது அவருக்கு வர்ற அந்த இரத்த கசிவை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. அதாவது அவருக்கு காயம்பட்ட அந்த பகுதிக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்? அழுத்தி பிடிக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும். அப்ளையிங் ப்ரெஷர் ஓவர் தி இன்ஜூர்டு பார்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள். டி ஜாயிண்ட் இஸ் யூஸ்டு இன், அதாவது டி இணைப்பு பயன்படுத்தப்படுவது எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. டேப்டு ஃபார் சர்வீஸ் கனெக்ஷன் ரெக்வயர்டு. டேப்டு ஃபார் சர்வீஸ் கனெக்ஷன் ரெக்வயர்டு, அதாவது பகிர்மான கடத்திகளுடன் இணைப்பு செய்யும் இடம். டி இணைப்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னா பகிர்மான கடத்திகளுடன் இணைப்பு செய்கிற இடம் தான் அந்த டி ஜாயிண்ட்டுன்றது. அடுத்த கொஷின் பாருங்கள். தி ஸ்பெஷல் சால்டர் கெர் அல் லைட் இஸ் ரிலேட்டட் வித், சிறப்பு பற்ற வைப்பான கெர் அல் லைட் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு பற்ற வைப்பானா கெர் அல் லைட் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. அலுமினியம் சால்ட்ரிங். அலுமினியம் சால்ட்ரிங். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். தி டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரீஷியன் சால்டர் இஸ், மின் பணியாளர் சால்டரின் வெப்ப நிலை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. 185 டிகிரி செல்சியஸில் இருக்கும். தி டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரீஷியன்ஸ் சால்டர் இஸ், மின் பணியாளர் சால்டருடைய வெப்பநிலை வந்து 185 டிகிரி. The reason of scaphoid joint is used in large single seventh question பாருங்க. The reason of scaphoid joint is used in large single conductor for, அதாவது ஸ்கார்பட் இணைப்பு ஒற்றை பெரிய கடத்திகளில் பயன்படுத்த காரணம். ஆன்சர் வந்து பாருங்கள். ஆப்ஷன் டி. குட் அப்பியரன்ஸ் அண்ட் கம்பேக்ட்னஸ், நல்ல தோற்றம் மற்றும் நெருக்கமான இணைப்பிற்காக. The reason of scaphoid joint is used in large single conductor for, ஆப்ஷன் டி. அதாவது ஸ்கார்பட் இணைப்பு ஒற்றை பெரிய கடத்திகளில் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நல்ல தோற்றம் மற்றும் நெருக்கமான இணைப்பிற்காக. குட் அப்பியரன்ஸ் அண்ட் கம்பேக்ட்னஸ். எய்த்து கொஷின் பாருங்கள். சரியான விடையை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்து அதில் எது ஆர்டர் வைஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு புதிய சால்ட்ரிங் வேலைக்கு ஒரு சால்ட்ரிங் அயனை தயார் செய்யும் போது எடுக்க வேண்டிய செயல்களோடைய சரியான வரிசை. ஒரு புதுசாக நம்ம சால்ட்ரிங் வேலைக்கு ஒரு சால்ட்ரிங் அயனை தயார் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த ஆர்டரில் நம்ம வந்து வரிசைப்படுத்தணும், தயார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாட் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு டேக் வென் ப்ரிப்பேரிங் எ சால்ட்ரிங் அயான் ஃபார் நியூ சால்ட்ரிங் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா செகண்ட் ஆப்ஷன் வரும். சால்ட்ரிங் அயனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை இயக்கி சூடாக்கணும். ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணணும், சூடாக்கணும். டேர்ன் ஆன் தி சால்ட்ரிங் அயன் அண்ட் லெட் இட் ஹீட் அப். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஆன்சர் தான் கரெக்டானது. நுனியில் இருந்த பழைய எச்சம் மற்றும் சால்டரை சுத்தம் செய்யவும். நுனியில் இருக்கிற பழைய எச்சம் மற்றும் சால்டரை என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணணும். அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன், வைப் தி டிப் வித் எ டேம்ப் ஸ்பாக். நுனியை ஈரமான ஸ்பாஞ்சால் நம்ம என்ன பண்ணணும், துடைக்கணும். அதாவது வைப் தி டிப் வித் எ டேம்ப் ஸ்பாஞ்ச். நுனியை ஈரமான ஸ்பாஞ்சால் என்ன பண்ணணும், துடைக்கணும். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், அப்ளை சால்டர் டு தி டிப். முனியில் சால்டரை பயன்படுத்தணும். முனியில் சால்டரை பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், செக் தி டிப் ஃபார் ப்ராப்பர் டின்னிங். முனியை சரியாக டின்னிங் செய்யவும். செக் தி டிப் ஃபார் ப்ராப்பர் டின்னிங். முனியை சரியாக டின்னிங் செய்யவும். அதாவது ஒரு புதிய சால்ட்ரிங் வேலைக்கு ஒரு சால்டர் அயனை நம்ம தயார் பண்ணுறப்ப என்னென்ன வரிசையில் நம்ம தயார் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து சால்ட்ரிங்கை எடுத்தோடனே என்ன பண்ணணும், சூடாக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சூடாக்குனதுக்கப்புறம் அந்த நுனியில் இருந்த பழைய எச்சம், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த இதெல்லாம் மிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த இதை வந்து பழைய எச்சம் சால்ட்ரு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நுனியை ஈரமான ஸ்பாஞ்சால் துடைக்கணும். துடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், துடைச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு இதுக்கு நியூவாக நம்ம வேறு ஒரு ஜாப் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ முனியில் சால்டரை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முனியை சரியாக டின்னிங் செய்யணும். இந்த ஆர்டரில் தான் நம்ம பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர். காப்பரோடைய மின் கடத்தும் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 56 மெகாமீட்டர். காப்பருடைய மின்கடத்தோடைய மதிப்பு 15 மெகாமீட்டர். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. பேட்ரி அதாவது மின்கலன் கொடுத்துருக்காங்க, லேம்ப் மின் விளக்கு கொடுத்துருக்காங்க, கரண்ட் மின் ஓட்டம் கொடுத்துருக்காங்க, கண்டக்டர் கடத்தி கொடுத்துருக்காங்க. இதோடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேட்ரி அதாவது மின்கலன் அப்படின்றது இந்த 4 ஆப்ஷனை பாருங்கள். மின்னோட்ட பாதையை வழங்குகிறது, மின் ஆற்றலை வெளிச்சாற்றலாக மாற்றுகிறது, மின்னாற்றலை மின் சுற்றுக்கு வழங்குகிறது, எலக்ட்ரான்களுடைய ஓட்டம் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. பேட்டரியோட வேலை என்ன அப்படின்னா மின்னாற்றலை மின் சுற்றுக்கு வழங்குறது. அடுத்து பாருங்கள், லேம்ப் மின் விளக்குடைய வேலை என்ன அப்படின்னா மின் ஆற்றலை வெளிச்ச ஆற்றலாக மாற்று. மின்கலன் மின்னாற்றலை மின் சுற்றுக்கு வழங்குது. மின் விளக்கு லேம்ப் அப்படின்றது மின்னாற்றலை வெளிச்ச ஆற்றலாக மாற்றுகிறது. அதாவது கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு லைட் எனர்ஜி. பேட்ரி என்னது, சப்ளைஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சர்க்கியூட். பேட்ரியோட வேலை சப்ளைஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சர்க்கியூட். லேம்ப் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு லைட் எனர்ஜி. கரண்ட் மின்னோட்டத்தோடைய வேலை என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் த்ரோ தி சர்க்கியூட். அதாவது எலக்ட்ரான்களுடைய ஓட்டம். கரண்ட் மின்னோட்டத்தோடைய ஓட்டம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களின் ஓட்டம், ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் த்ரோ தி சர்க்கியூட். கண்டக்டர் கடத்தியோட வேலை என்ன அப்படின்னா மின்னோட்ட பாதையை வழங்குகிறது. கடத்தியோட வேலை என்ன, மின்னோட்ட பாதையை வழங்குகிறது. ப்ரொவைட்ஸ் தி பாத் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃப்ளோ. ப்ரொவைட் தி பாத் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃப்ளோ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 11வது கொஷின் பாருங்கள், ஹவ் இஸ் தி டோட்டல் ரெசிடென்ஸ் இன் ஏ சீரிஸ் சர்க்கியூட் கால்குலேட்டட். அதாவது தொடர் இணைப்பில் உள்ள மொத்த மின் தடையை கணக்கிடுவது எப்படி. ஒரு தொடர் இணைப்பு இருக்குன்னா அதில் இருக்கிற மொத்த மின் தடையை எப்படி நம்ம கணக்கிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ சீரிஸ் சர்க்கியூட் கால்குலேட்டட். ஆன்சர் ஆப்ஷன் சி. அனைத்து மின்தடை மதிப்புகளையும் கூட்டி பெறும் மதிப்பின் மூலம் நம்ம தொடர் இணைப்பில் இருக்கிற மொத்த மின்தடையை கணக்கிடலாம். அனைத்து மின்தடை மதிப்புகளையும் கூட்டுறது மூலமாக நம்ம அதை கணக்கிடலாம். பை ஆடிங் தி இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் டுகெதர். பை ஆடிங் தி இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் டுகெதர். அடுத்த கொஷின் பாருங்கள், ஹவ் ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில்
பொட்டன்ஷியல் ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்க முடியும்? ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில் பொட்டன்ஷியல் ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஹவு கேன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பி டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் எ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில் பொட்டன்ஷியல் ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12th question வந்து how can potential energy to be demonstrated in a practical example. ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில் பொட்டன்ஷியல் ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, by nothing a spring that is compressed or a loaded gun. அதாவது சுருக்கப்பட்ட ஸ்ப்ரிங் அல்லது லோடட் துப்பாக்கியை குறிப்பதன் மூலமாக நம்ம வந்து பொட்டன்ஷியல் ஆற்றலை என்ன பண்ணலாம், நிரூபிக்கலாம். by nothing a spring that is compressed or a loaded gun. சுருக்கப்பட்ட ஸ்ப்ரிங் அல்லது லோடட் துப்பாக்கியை குறிக்கிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் ஆற்றலை நிரூபிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மின்சுற்றில் உள்ள மின்தடை பாதியாகி மின்னழுத்தம் மாறாமல் இருந்தால் அதோடைய மின்னோட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு மின்சுற்று இருக்குது, அதில் இருக்கிற மின்தடை பாதியாகி மின் அழுத்தம் மாறாமல் இருந்தால் மின்னோட்டம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் இன் எ சர்க்கியூட் இஸ் halved அண்ட் வோல்டேஜ் ரிமைன் கன்ஸ்டன்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு கரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் தி ரெசிஸ்டன்ஸ் இன் எ சர்க்கியூட் இஸ் halved அண்ட் வோல்டேஜ் ரிமைன் கன்ஸ்டன்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு கரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆகும் அப்படின்னா, த கரண்ட் இஸ் டபுள்டு, அதாவது இரட்டிப்பாகும். கரண்ட் வந்து என்னவாகும், இரட்டிப்பாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 14வது கொஸ்டின் பாருங்கள். த சர்க்கியூட் இஃப் எ சர்க்கியூட் வித் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 8 ஒமேகா அதாவது OHMS ஹேஸ் எ கரண்ட் ஆஃப் 0.5 amperes, வாட் இஸ் தி பவர் கன்சியூம்டு பை தி சர்க்கியூட். அதாவது 8 OHM மின்தடை கொண்ட ஒரு மின்சுற்று 0.5 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு இருந்தால் மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் திறன் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாருங்கள், கால்குலேட் பண்ணி இதை நம்ம போடணும். ஆன்சர் வந்து 2 watts. சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் ஃபர்தராக சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருவாங்க. பொதுவாக யூஜி கேபிளின் உலோக உரைகள் எதனால் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யூஜி கேபிள் இருக்குல்ல, அதோடைய உரைகள் வந்து சீட் வந்து எதால் செய்யப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, லெட் அல்லது லெட் உலோகம். லெட் ஆர் லெட் அலே. லெட்டால் ஆன உலோகங்களால் தான் இது என்ன பண்ணுறோம், யூஜி கேபிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதோடைய உலோக உரைகளை செய்கிறோம். யூஜி கேபிளோடைய மெட்டாலிக் ஷீட் வந்து எதால் செய்கிறோம் அப்படின்னா லெட். அடுத்த கொஷின் பாருங்கள். How does the construction of an UG cable differ from that of an overhead cable? அதாவது நிலத்தடி கேபிளினுடைய அமைப்பு மேல்நிலை கேபிளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? நிலத்தடி கேபிளின் அமைப்பு வந்து மேல்நிலை கேபிளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. How does the construction of an UG cable differ from that of an overhead cable அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். யூஜி கேபிளுக்கு வலுவான பாதுகாப்பு உரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜி கேபிளுக்கு வந்து வலுவான பாதுகாப்பு உரை உள்ளது. அடுத்த கொஷின் பாருங்கள். யூஜி கேபிள்களில் குறைபாடுகளை கண்டறிய எந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தி டெஸ்ட் கண்டக்டட் டு லொக்கேட் தி ஃபால்ஸ் இன் யூஜி கேபிள் இஸ். யூஜி கேபிளில் இருக்கிற குறைபாடுகளை கண்டறிய எந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, லூப் டெஸ்ட். லூப் சோதனை தான் யூஜி கேபிளில் இருக்கிற குறைபாடுகளை கண்டறிய பயன்படுது. அடுத்து பாருங்கள். செராமிக் கெப்பாசிட்டரில் செராமிக் என்னவாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது செராமிக் கெப்பாசிட்டர் டைப்பிக்கலி யூஸ் செராமிக் அஸ் எ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். அதாவது டைஎலக்ட்ரிக் பொருளாக செராமிக் கெப்பாசிட்டரில் செராமிக் வந்து பயன்படுது. டைஎலக்ட்ரிக்
மெட்டீரியல், டை எலக்ட்ரிக் பொருளாக பயன்படுது. அடுத்து பாருங்கள், கெப்பாசிட்டிஸின் கணித சமன்பாடு வந்து எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து எது கரெக்டான சமன்பாடு ஈக்குவேஷன் வந்து சரியான இது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, C is equal to Q by V. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, C is equal to Q by V. கெப்பாசிட்டன்ஸின் கணித சமன்பாடு வந்து C is equal to Q by V. The mathematical expression for capacitance is given by C is equal to Q by V. 20வது கொஸ்டின் பாருங்கள். கெப்பாசிட்டர் மின் ஆற்றலை எவ்வாறு சேமிக்கிறது? கெப்பாசிட்டர் மின் ஆற்றலை எவ்வாறு சேமிக்கிறது? ஹவு டஸ் கெப்பாசிட்டர் ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? எப்படி கெப்பாசிட்டர் மின் ஆற்றலை சேமிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மின்னியல் புலத்தின் வடிவத்தில் மின் ஆற்றலை சேமிப்பதன் மூலம். மின்னியல் புலத்தின் வடிவத்தில் மின் ஆற்றலை சேமிப்பதன் மூலம். பை ஸ்டோரிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் அன் electrostatic field. By storing electrical energy in the form of an electrostatic field. அதன் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம்? கெப்பாசிட்டர் மின் ஆற்றலை சேமிக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். 2-3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை பக்க இணைப்பில் செயல்படுத்த எத்தனை விளக்குகள் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2-3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை பக்க இணைப்பில் நம்ம செயல்படுத்த எத்தனை விளக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. How many lamps are required for parallel operation of 2-3 phase alternators? How many lamps are required for parallel operation of 2-3 phase alternators? எத்தனை விளக்கு தேவைப்படுது அப்படின்னா 6 விளக்கு தேவைப்படுது. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஆல்டர்னேட்டர் பேரலிங் செய்கிறதுக்கு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட்டர் பேரலிங் வந்து செய்கிறதுக்கு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி condition for paralleling of alternator is. The condition of paralleling of alternator is. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, frequency must be same. அலைவு வேகம் வந்து எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். frequency must be same. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், frequency of the alternator is depends upon the. frequency of the alternator is depends upon the. ஆல்டர்னேட்டருடைய அலைவு வேகம் வந்து டேஸை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா ஸ்பீடு, வேகத்தை பொறுத்து மாறுபடும். frequency of the alternator is depends upon the speed. ஆல்டர்னேட்டருடைய அலைவு வேகம் வந்து வேகத்தை பொறுத்து மாறுபடும். அடுத்து பாருங்கள், 24வது கொஷின் பாருங்கள். பெரிய ஆல்டர்னேட்டர்களில் ஹைட்ரஜன் முக்கியமாக பயன்படுத்தப்படுவது. பெரிய ஆல்டர்னேட்டர்களில் ஹைட்ரஜன் முக்கியமாக பயன்படுத்தப்படுவது. ஹைட்ரஜன் வந்து ஏன் பெரிய ஆல்டர்னேட்டர்களில் முக்கியமாக பயன்படுத்துகிறோன்னா, ஆன்சர் சி பாருங்கள், இயந்திரத்தை குளிர வைக்கிறதுக்கு, குளிர்படுத்த, கூல் ஆஃப் தி மிஷின். ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு டு லார்ஜ் ஆல்டர்னேட்டர்ஸ் மெயின்லி இஸ் டு கூல் தி மிஷின். அதாவது ஹைட்ரஜனை வந்து நம்ம எதுக்கு பெரிய ஆல்டர்னேட்டரில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த மிஷினை வந்து கூல் பண்ணுறதுக்காக. 25வது கொஷின் பாருங்கள். ஆல்டர்னேட்டருடைய அலைவு வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஆல்டர்னேட்டர் இஸ் கிவன் பை. அதோடைய அலைவு வேகம் என்ன அப்படின்னா Pn/120 = F. அதாவது ஃப்ரீக்வன்சி = Pn/120. அடுத்த கொஷின் பாருங்கள். 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களில் டேம்பர் வைண்டிங் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது ஒய் டேம்பர் வைண்டிங் ஆர் யூஸ்டு ஃபார் 3 பேஸ் ஆல்டர்னேட்டர். 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களில் டேம்பர் வைண்டிங் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஹண்டிங் விளைவை தடுக்க, ப்ரிவெண்ட் தி ஹண்டிங் எஃபெக்ட். ஹண்டிங் விளைவை தடுக்கிறதுக்கு 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களில் டேம்பர் வைண்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், ஸ்டார் இணைப்பு ஆல்டர்னேட்டர் லைன் மின்னழுத்தம் 415 வோல்ட் அப்படின்னா பேஸ் மின்னழுத்தம் எவ்வளவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன் ஸ்டார் கனெக்டட் ஆல்டர்னேட்டர் இஃப் தி லைன் வோல்டேஜ் இஸ் 415 வோல்டேஜ், பேஸ் வோல்டேஜ் வில் பி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஸ் வோல்டேஜ் அதாவது பேஸ் மின்னழுத்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா 240 வோல்டேஜாக இருக்கும்.
அடுத்து பாருங்கள், சிங்கிள் பேஸ் போர்ட்டபிள் ஜெனரேட்டர் ஆனது பொதுவாக டேஸ் வரம்பில் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் பேஸ் போர்ட்டபிள் ஜெனரேட்டர் ஆனது பொதுவாக டேஸ் வரம்பில் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் பேஸ் போர்ட்டபிள் ஜெனரேட்டர்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் இன் தி ரேஞ்ச் ஆஃப் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5 kVA. அடுத்து பாருங்கள், 29வது கொஷின். How does the excitation of a synchronous generator affect its power output? அதாவது சிங்கர்னஸ் ஜென்ரேட்டர் வெளியிடப்படும் ஆற்றல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அப்படின்னா, தூண்டுதலை அதிகரிப்பது மின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இன்க்ரீஸிங் எக்ஸிடேஷன் இன்க்ரீஸ் தி பவர் அவுட்புட். அடுத்து பாருங்கள் 30. சிங்கர்னஸ் மோட்டாரின் வி வளைவுகள் பின்வருவனவற்றிற்கு இடையேயான தொடர்பை காட்டுகிறது. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கர்னஸ் மோட்டரின் வி வளைவுகள் எதுக்கு இடையேயான தொடர்பாக காட்டுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிருக்காங்க. தி வி கர்வ்ஸ் ஆஃப் எ சிங்கர்னஸ் மோட்டார் ஷோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, நேர்திசை பின்புல மின்னோட்டம் மற்றும் மாறுதிசை மின்கை மின்னோட்டம். அதாவது டிசி ஃபீல்ட் கரண்ட் அண்ட் ஏசி ஆர்மெச்சூர் கரண்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். எல்லையற்ற பஸ்பார்களுடன் இணைக்கப்பட்ட ஒத்திசைவற்ற மோட்டாரின் நிலையில் முழு சுமை 100% உருவாகும் மற்றும் ஒற்றுமை பிஎஃப் மின்னக்கத்தை மட்டும் மாற்றும்போது மின்னக மின்னோட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதிகமாக உருவாகும் முன்னணி பிஎஃப், அதாவது லீடிங் பிஎஃப் வித் ஓவர் எக்ஸிடேஷன். A synchronous motor connected to infinite busbars has at constant full load 100% excitation and unity PF. On changing the excitation, only the armature current will have leading PF with over excitation. The motor suitable for loads where constant speed required is மாறாத வேகம் தேவைப்படும் லோடுகளுக்கு பொருத்தமான மோட்டார் வகை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, சிங்கர்னஸ் மோட்டார். The motor suitable for loads where constant speed required is மாறாத வேகம் தேவைப்படும் லோடுகளுக்கு பொருத்தமான மோட்டார் வகை சிங்கர்னஸ் மோட்டார். அடுத்து பாருங்கள், ஒரு சிங்கர்னஸ் மோட்டார் அண்டர் எக்ஸைடேஷன் ஆக இருக்கிறது எனில் பவர் ஃபேக்டர் டேஸ் ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, லாகிங். The field of a synchronous motor is under excited. The power factor will be lagging. அடுத்த கொஷின் பாருங்கள். ஆர்மச்சூர் ரியாக்ஷனால் ஆல்டர்னேட்டரில் ஏற்படும் மேக்னடைசிங் விளைவை எவ்வாறு ஈடு செய்ய வேண்டும்? ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் அளவை அதிகரிக்கிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஈடு செய்யலாம். அதாவது ஆர்மச்சூர் ரியாக்ஷனால் ஆல்டர்னேட்டரில் ஏற்படும் மேக்னடைசிங் விளைவை எவ்வாறு ஈடு செய்யலாம் அப்படின்னா, ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் அளவை அதிகரிக்கிறதன் மூலமாக. இன்க்ரீஸிங் தி ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் கரண்ட். ஹவு டு கம்பன்சேட் demagnetizing effect due to armature reaction in an alternator, increasing the field excitation current. Next question பாருங்க.
முன்னணி பிஎஃப்பில் ஆல்டர்னேட்டரில் உள்ள ஆர்மெச்சூர் பிளக்ஸ் ரோட்டார் பிளக்ஸைத் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதவுதல். எய்ட்ஸ் உதவுதல். முன்னணி பிஎஃப்பில் ஆல்டர்னேட்டரில் உள்ள ஆர்மெச்சூர் பிளக்ஸ் ரோட்டார் பிளக்ஸைத் உதவுதல். அடுத்து பாருங்கள், சம அலலில் இயங்கும் 2 ஆல்டர்னேட்டர்களுக்கு சுமைகளை பகிர்வதால் டேஸ் அடையலாம். சம அலலில் இயங்கும் 2 ஆல்டர்னேட்டர்களுக்கு சுமைகளை பகிர்வதால் நம்ம என்ன பண்ணலாம், எதை அடையலாம் அப்படின்னா பிரைம் மூவர் உள்ளீட்டின் மாற்றம், அதாவது சேஞ்ச் ஆஃப் பிரைம் மூவர் இன்புட், பிரைம் மூவர் உள்ளீட்டினுடைய மாற்றம். sharing of load by 2 alternators running in parallel can be achieved by change of prime mover input. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சில பொறியாளர்கள் விளக்குகள் இருண்ட ஒத்திசைவை விட பிரகாசமான ஒத்திசைவை விரும்புகிறார்கள். ஏனெனில் இது கூர்மையான மற்றும் மிகவும் துல்லியமான ஒத்திசைவை வழங்குகிறது. அதாவது சில பொறியாளர்கள் விளக்குகள் இருண்ட ஒத்திசைவை விட பிரகாசமான ஒத்திசைவை விரும்புகிறார்கள். ஏன் அப்படின்னா கூர்மையான மற்றும் மிகவும் துல்லியமான ஒத்திசைவு அது வழங்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீராவி விசையாழிகளால் இயக்க வடிவமைக்கப்பட்ட ஆல்டர்னேட்டர் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன? நீராவி விசையாழிகளால் இயக்க வடிவமைக்கப்பட்ட ஆல்டர்னேட்டர் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னா அதிவேக செயல்பாடு, ஹை ஸ்பீட் ஆப்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆல்டர்னேட்டர்ஸ் டிசைன்டு டு பி driven by steam turbines or built for high speed operation. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்டர்னேட்டர் பிரதான இயக்கியின் வேகத்தை சரி செய்வது முதன்மையான அவசியம். பின்வருவனவற்றில் எது இதற்கான காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட்டர் பிரதான இயக்கியின் வேகத்தை சரி செய்வது முதன்மையான அவசியம். பின்வருவனவற்றில் எது இதற்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Adjusting the speed of the prime move of an alternator is primary necessary. Which one of the following is the reason for this அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டு கெட் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. டு கெட் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி, நிலையான அதிர்வெண் பெறுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம். ஆல்டர்னேட்டர் பிரதான இயக்கின் வேகத்தை சரி செய்வது முதன்மையான அவசியம். ஏன் அப்படின்னா நிலையான அதிர்வெண்ணை பெறுறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 40வது கொஷின். சிங்க்ரோஸ்கோப்பின் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்க்ரோஸ்கோப் 2. ஆப்ஷன் ஏ, 2 ஆல்டர்னேட்டர்களை ஒத்திசைப்பதற்கான சரியான தருணத்தை குறிக்க. 2 ஆல்டர்னேட்டர்களை ஒத்திசைப்பதற்கான சரியான தருணத்தை குறிக்க. இண்டிகேட் தி கரெக்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் சிங்க்ரோசிங் 2 ஆல்டர்னேட்டர்ஸ். இண்டிகேட் தி கரெக்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் சிங்க்ரோசிங் 2 ஆல்டர்னேட்டர்ஸ். 2 ஆல்டர்னேட்டர்களை ஒத்திசைப்பதற்கான சரியான தருணத்தை குறிக்க சிங்க்ரோஸ்கோப்பினுடைய செயல்பாடு உதவுது. நம்ம ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மெட்டீரியலும் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு பதிலாக என்பிஎன் டிரான்சிஸ்டர்களை தேர்ந்தெடுக்கப்படுவது எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர் ப்ரிஃபர்டு ஓவர் பிஎன்பி டிரான்சிஸ்டர் பிகாஸ் ஹையர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி, அதிக வெப்பத்தால் மாற்றமடையாத தன்மை. பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு பதிலாக என்பிஎன் டிரான்சிஸ்டரை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதிக வெப்பத்தால் மாற்றமடையாத தன்மையாக இருக்கிறதுனால. ஹையர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அடுத்த கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட ஏசி இன்புட்டிற்கான அதிகபட்ச சராசரி டிசி அவுட்புட் மின்னழுத்தத்தை டேஸ் வழங்குகிறது. கொடுக்கப்பட்ட ஏசி இன்புட்டிற்கான அதிகபட்ச சராசரி டிசி அவுட்புட் மின்னழுத்தத்தை டேஸ் வழங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் வேவ் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர்.
full wave bridge rectifier. முழு wave bridge rectifier. Dash provides the highest average DC output voltage for a given AC input full wave bridge rectifier. அடுத்த question. The element that has the biggest size in a transistor is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டிரான்சிஸ்டரில் மிகப்பெரிய உருவ அளவு உள்ள எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கலெக்டர். ஆப்ஷன் ஏ. ஒரு டிரான்சிஸ்டரில் மிகப்பெரிய உருவ அளவு உள்ள எலமெண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கலெக்டர். தி எலமெண்ட் தட் ஹேஸ் தி பிக்கஸ்ட் சைஸ் இன் எ டிரான்சிஸ்டர் இஸ் கலெக்டர். நாற்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள். இன் எ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட் தி அவுட்புட் ரிப்பிள் frequency is. bridge rectifier circuit output ripple frequency வந்து twice the input AC frequency. input AC frequency போல் 2 மடங்கு. twice the input AC frequency. input AC frequency போல 2 மடங்கு. 45வது கொஷின் பாருங்க. ஒரு சிலிக்கான் டயோடின் முன்னோக்கு பயாஸ் வழக்கமாக மின்னழுத்தம் காணப்படுகிறது. ஒரு சிலிக்கான் டயோடின் முன்னோக்கு பயாஸ் வழக்கமாக மின்னழுத்தம் காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி 0.7 வோல்டேஜில். தி டைப்பிக்கல் ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் எ சிலிக்கான் டயோட் இஸ் 0.5 வோல்டேஜ். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய் இஸ் எ டிரான்ஸ்ஃபார்மர் used in conjunction with a rectifier in power supply circuit. Option B. To convert the AC voltage to a different level. AC மின்னழுத்தத்தை வேறு நிலைக்கு மாற்றி அமைக்க. AC மின்னழுத்தத்தை வேறு நிலைக்கு மாற்றி அமைக்க. To convert the AC voltage to a different level. ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு உதவுது அப்படின்னா AC மின்னழுத்தத்தை வேறு நிலைக்கு மாற்றி அமைக்க. அடுத்த கொஷின் பாருங்கள். த ரீசன் ஃபார் ட்ரிப்பிங் தி யூபிஎஸ் வித் ஃபுல் லோடு. முழு லோடு நிலையில் யூபிஎஸ் ட்ரிப்பிங் ஆவதற்கு காரணம், ட்ரிப்பிங் ஆவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஓவர்லோட் செட்டிங் தவறாக இருக்கிறதுனால. இன்கரெக்ட் ஓவர்லோட் செட்டிங். அதாவது ஓவர்லோட் செட்டிங் தவறாக இருக்கிறதுனால முழு லோடு நிலையில் யூபிஎஸ் ட்ரிப்பிங் ஆகுது. அதாவது முழு லோடு நிலையில் இருக்கிற யூபிஎஸ் ட்ரிப்பிங் ஆகிறதுக்கு காரணம் ஓவர்லோடு செட்டிங் வந்து தவறாக இருக்கிறது. த ரீசன் ஃபார் ட்ரிப்பிங் தி யூபிஎஸ் வித் ஃபுல் லோட் இன்கரெக்ட் ஓவர்லோட் செட்டிங். அடுத்த கொஷின் பாருங்கள். டேஷ் காம்போனன்ட் இன் எ யூபிஎஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டோரிங் எனர்ஜி. யூபிஎஸ்ஸில் ஆற்றலை சேமிக்கிறதுக்கு டேஷ் பயன்படுது அப்படின்னா பேட்ரி. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். டேஷ் இஸ் தி இன்புட் ஸ்டேஜ் ஆஃப் அன் இன்வெர்ட்டர். அதாவது டேஷ் என்பது இன்வெர்ட்டரின் இன்புட் நிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஸ்விட்சிங் சுற்றுகள். ஸ்விட்சிங் சர்க்கியூட். ஸ்விட்சிங் சர்க்கியூட் இஸ் தி இன்புட் ஸ்டேஜ் ஆஃப் அன் இன்வெர்ட்டர். ஸ்விட்சிங் சுற்றுகள் என்பது இன்வெர்ட்டரினுடைய இன்புட் நிலை. அடுத்த கொஷின் பாருங்கள். டேஷ் யூபிஎஸ் topology is typically the most cost effective. டேஷ் யூபிஎஸ் வகை சாதாரணமாக குறைவான டேஷ் யூபிஎஸ் வகை சாதாரணமாக குறைவான செலவை கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆஃப்லைன். ஆஃப்லைன் யூபிஎஸ் வகை சாதாரணமாக குறைவான செலவை கொண்டது. ஆஃப்லைன் யூபிஎஸ் டாப்பாலஜி இஸ் டைப்பிக்கலி தி மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இதை தொடர்ச்சியான கிளாஸஸ் வரும். அது போக நம்ம சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக கிளாஸஸும் பார்ப்போம். சம்ஸும் சால்வ் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கோங்க.